வள்ளலார் சென்னையில 7 கிணறு பகுதியில உள்ள அண்ணா வீட்ல தங்கியிருந்தப்போ, தினமும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு நடந்தே போயிட்டு வருவாரு. நைட்டு கோவில் நட சாத்துன பிறகு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுப்பாரு. கோவிலுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள தூரம் 7 கிலோமீட்டர். ஒரு நாள் கோவில் நட சாத்த லேட் ஆனதுனால, வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அண்ணின்னு கதவ தட்டுறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் இல்ல. அப்படியே பசியில வெளி திண்ணையிலேயே படுத்து தூங்கிடுறாரு. திடீர்னு தம்பி ராமலிங்கம்னு குரல் கேட்க, அண்ணி எதிர்க்க தட்டுல சாதத்த பெசஞ்சுக்கிட்டே நிக்கிறாங்க. "பசியோட தூங்காதப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாதத்த உருட்டி தர, அத சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. மறுபடியும் தம்பி ராமலிங்கம்னு யாரோ தோள தட்டி எழுப்ப, வள்ளலார் கண்ணு முழிச்சு பார்க்க, அண்ணி முன்னாடி நிக்கிறாங்க. "என்ன தம்பி சாப்பிடாம அப்படியே படுத்துட்டீங்க? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி வாங்க சாப்பிட போலான்னு கூப்பிட." "என்ன? இப்பதான் சாப்பாடு குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "நானா?" அப்படின்னு அண்ணி தடுமாற, "இத பாருங்க சாப்பிடும்போது சிந்துன சாதம் கூட திண்ணையில அப்படியே இருக்குன்னு காட்ட." அண்ணி மறுக்கிறாங்க. அப்ப அண்ணி ரூபத்துல வந்து சாப்பாடு குடுத்தது யாரு? அது வடிவுடை அம்மனே தான். அந்த அம்பாள நினைச்சு வள்ளலார் உருகி பாடின பாடல்கள் தான். "வடிவுடை மாணிக்க மாலைன்ற"